திரு கிருஷ்ணன், 226 தொகுதிகளில் நான் மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி பொறுப்புக்கு வருவேன், 4வது முறையாக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவேன் அப்படின்ற நம்பிக்கையை மம்தாவுக்கு எது கொடுக்குது? இவ்வளவு ஆன்டி இன்குமென்சிக்கு பிறகும், தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிற்கு பிறகும், பாஜகவுடைய அசுர வளர்ச்சிக்கு பிறகும் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது எது? வணக்கம். என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த தேர்தல்களை நாம் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், தமிழ்நாடு என்று பார்க்காமல் இது இந்தியாவின் மீது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் முதலில் நான் பார்க்க வேண்டும். அதற்காக நான் 1940 பெர்ட்ரண்ட் ரசல்னு ஒரு பேரறிஞர், அவர் பாசிசம் என்றால் என்ன என்பதை பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். அதை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். The first step in a fascist movement is a combination under an energetic leader of a number of men who possess more than the average share of leisure, brutality and stupidity. The next step is to fascinate fools and muzzle the intelligent by emotional excitement on the one hand and terrorism on the other. அவர் என்ன சொல்றாருன்னா, பாசிசம் எப்படி வருதுன்னா, ஒரு எழுச்சிமிக்க ஒரு தலைவருக்கு கீழே ஒரு சில ஆட்கள் சேர்ந்து அவங்க வன்முறையை கையில் எடுப்பாங்க. அப்புறம் அவங்களே மூடத்தனத்தினுடைய உச்சத்தில் இருப்பாங்க. இவங்க மற்ற முட்டாள்களை கவர்வார்கள், அறிவாளிகளை அடக்குவார்கள், ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்குவார்கள். இதுதான் பாசிசம் அடிப்படை. இது சென்ற நூற்றாண்டு பாசிச அடிப்படை. இந்த நூற்றாண்டில், 21ஆம் நூற்றாண்டில் பாசிசம் வேறு உருவெடுத்திருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் மக்களாட்சி முறை என்கிற அந்த வடிவத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹாலோயிங் அவுட் என்று சொல்வார்கள். அதாவது வடிவம் இருக்கும், உள்ள இருக்கிற சத்தெல்லாம் எடுக்கப்படும். இதைத்தான் பாஜக வங்காளத்தில் மிக மிக வலிமையாக செய்து கொண்டிருக்கிறது. இதை வலிமையாக எதிர்க்கிறவர் மம்தா பானர்ஜி. இதனால் தான் மேற்கு வங்காள தேர்தல் முக்கியம் பெறுகிறது. அதாவது இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு வடிவம் மட்டும் தானா, அதற்கு சாரம் இல்லையா, சத்து இல்லையா என்பதை தீர்மானிக்கப்படுவது மேற்கு வங்காள தேர்தல் என்று நான் கருதுகிறேன். யோகேந்திர யாதவ் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே மீண்டும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. நியாயமான தேர்தல் நடந்தால் மம்தா ஜெயிப்பாங்க, நியாயமான தேர்தலுடைய அணுகுமுறை இல்லைன்னா பாஜக வெற்றி பெறும்னு அவர் சொல்றாரு. அதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கே உங்களுடைய வார்த்தைகள். அதாவது மம்தா பானர்ஜி எந்த ஒரு வழியில் பார்த்தாலும் அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற நிலைமைதான் இன்றும் இருக்கிறது. பாஜக இவ்வளவு தூரம் இவ்வளவு வேகமாக முயன்றாலும், இவ்வளவு வலுவோடு முயன்றாலும், தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும், மத்திய ஆயுத படைகளை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தாலும், மமதாவுக்கு அடிப்படையில் இருக்கும் அந்த வலிமை இன்னும் மாறவில்லை என்றுதான் நினைக்கிறேன். அப்படி மாறிவிட்டது என்றால் அதற்கு நான் சொன்ன காரணம் தான். அதனால இந்த தேர்தலில் மம்தா அவர்கள் இறுதி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் என்பவர் மம்தா தான். அதாவது அவர் ஆட்சி அமைத்தாலும் அமைக்காவிட்டாலும் வெற்றி மம்தாவுடையதான் என்றுதான் என்னுடைய வலுவான எண்ணம். இல்லையே, ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் வெற்றி பெற்றவர் அங்கீகாரத்தை ஏன் மம்தா கொடுக்குறீங்க? பாஜகவும் கடந்த 3 தேர்தலில் கணிசமான வாக்கு சதவீதம், சொல்றேங்க கணிசமா சீட்டு எண்ணிக்கை உயர்ந்திருக்கு பாஜக. அதாவது இந்தியாவில் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஹாலோயிங் அவுட் இருக்கு இல்லையா, இந்தியாவினுடைய அந்த வடிவம் என்பதை, அதாவது மக்களாட்சி வடிவம் என்பதை மத்தம் வைத்துக் கொண்டு அவருடைய சாரத்தை வெளியில் எடுக்கும் அந்த காரியத்தை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதை வலுவாக எதிர்ப்பவர் மம்தா. அதனால் அவர் அந்த 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 போராட்டத்தில் அவர்
எப்படியும் வெற்றி பெறுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் தோல்வி அடைந்தாலும் அது வெற்றிதான், அது வெற்றியாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். ஓகே.